அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிகளாரின் பொன்மொழிகள். செயல்கள் எண்ணங்களை பொறுத்தே அமைகின்றன. நிச்சயமாக செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தே அமைகின்றன. நாம் செய்யும் செயல் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அதை செய்யும்போது நம் மனதில் உள்ள நோக்கம் என்ன என்பதை முக்கியம். உதாரணமாக, பிறர் புகழ் வேண்டும் என்பதற்காக ஒருவருக்கு உதவினால் இறைவனிடம் அதற்கு பலன் கிடைக்காது. நல்ல எண்ணத்தோடு செய்யப்படும் சிறிய செயலும் பெரும் நன்மையை தரும். கோபத்தை கட்டுப்படுத்துதல். மல்யுத்தத்தில் ஒருவனை வீழ்த்துபவன் வீரன் அல்ல, மாறாக கோபம் வரும்போது தன்னை தானே கட்டுப்படுத்திக் கொள்பவனே உண்மையான வீரனாவான். உடல் வலிமையை காட்டுவது உண்மையான வீரம் அல்ல. கோபம் வரும்போது உணர்ச்சி வசப்பட்டு தவறான முடிவுகளை எடுக்காமல் பொறுமையை கடைபிடிப்பதே ஒரு மனிதனின் மிக சிறந்த மனி வலிமையாகும். அண்டை வீட்டாருடன் நற்பண்பு. யார் அல்லாஹ்வையும் இறுதி தீர்ப்பு நாளையும் நம்புகிறாரோ அவர் தன் அண்டை வீட்டாருக்கு துன்பம் விளைவிக்க வேண்டாம். இஸ்லாத்தில் அண்டை வீட்டாருக்கான உரிமைகள் மிக அதிகம். அவர்கள் பசியோடு இருக்கும்போது தான் மட்டும் உண்பது ஒரு மூமினுக்கு இரையச்சம் உள்ளவருக்கு அழகல்ல. அவர்களை கண்ணியப்படுத்துவதும் அவர்களுக்கு உதவுவதும் ஈமானின் இறை நம்பிக்கையின் ஒரு பகுதியாகும். கல்வி கற்பதன் அவசியம். கல்வி கற்பது ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் இருவர் மீதும் கடமையாகும். இது ஒரு சமூக கடமை. மார்க்க கல்வியாக இருந்தாலும் சரி, உலக கல்வியாக இருந்தாலும் சரி. அறியாமையை நீக்கி அறிவை பெறுவது இறைவனை நெருங்குவதற்கான ஒரு வழியாகும். மென்மையான குணம். மென்மை எதிலிருந்தாலும் அதை அது அழகாக்கும். மென்மை எதிலிருந்து நீக்கப்படுகிறதோ அதை அது குரூரமாக்கும். பேச்சு, செயல் மற்றும் பிறரை நடத்தும் விதம் என அனைத்திலும் மென்மை அவசியம். கடினமான சொற்களை விட மென்மையான அணுகுமுறை கடினமான இதயங்களையும் மாற்றிவிடும். சிறந்த மனிதர் யார்? உங்களில் சிறந்தவர் யாரெனில் அவர் தன் குடும்பத்தாருடன் மனைவியுடன் சிறந்த முறையில் நடப்பவரே ஆவார். வெளியில் நல்லவராக காட்டிக்கொள்வது எளிது. ஆனால் நம்மை பற்றி முழுமையாக தெரிந்த நம் குடும்பத்தாரிடம் நாம் காட்டும் அன்பும் பண்புதான் நம்முடைய உண்மையான சுபாவத்தை வெளிப்படுத்தும்.